பாலியகுடி நகரசபையின் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு உறுப்பினர் ஷாமில சாந்தருவனின் கொலையுடன் தொடர்புடைய 4 சந்தேக நபர்கள் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளனர். கொலையாளிகள் பயன்படுத்தியதாக கூறப்படும் மோட்டார் சைக்கிளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹன குறிப்பிடுகின்றார். இதேவேளை இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் கடவத்தி பகுதியில் நேற்று கைது செய்யப்பட்டிருந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். கட்டுநாயக்க ஆடி அம்பலம் பகுதியில் உள்ள வாடகை வீடொன்றில் தங்கியிருந்த சந்தர்ப்பத்தில் கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடவத்தி பகுதியைச் சேர்ந்த 27 வயதான ஒருவரே பேலியகுடி நகரசபை உறுப்பினர் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதான சந்தேக நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் மூலம் கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களும் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹன கூறினார். கடந்த 12ஆம் திகதி நகரசபை உறுப்பினர் ஷாமில சாந்தருவான் நண்பர் ஒருவருடன் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் மற்றொரு மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரால் நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்தார். இதேவேளை பிலியந்தலை தொலைகந்த நாமி பமுனுவ பிரதேசத்தில் இருந்து சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த நபரின் வீட்டுக்கு அருகில் இருந்து சடலம் மீட்கப்பட்டுள்ளது. தனியார் பஸ் ஒன்றில் நடத்துனராக தொழில் புரிந்த 35 வயதான சஞ்சீவ வசந்த பெர்னாண்டோ என்ற இவர் 2 பிள்ளைகளின் தந்தையாவார். சம்பவம் தொடர்பில் அவரின் மனைவி கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இது ஒரு கொலையா என்ற சந்தேகம் நிலவுவதாகவும் போலீசார் கூறுகின்றனர்.